மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 12. ஏட்டு சுரைக்காய் கரிக்கான விந்தை. பகுதி 5. பட்டாபிராம பிள்ளை அன்று மாலையிலும் மறுநாளாகிய வெள்ளிக்கிழமை காலையிலும் அவர் வைத்தியசாலைக்கு போய் கோபாலசாமியின் நிலைமையை பற்றி மிகுந்த கவலையோடு விசாரிப்பதும், போலீஸ் கமிஷனரிடம் போய் அவருக்கு வந்திருக்கும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவருக்கு பற்பல யோசனைகள் சொல்வதும், வேலாயுதம் பிள்ளையின் ஜாகைக்கு போய் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கத்தக்க தைரிய மொழிகளை கூறி அவர்களை தேற்றுவதுமாயிருந்தார். வெள்ளிக்கிழமை பகல் 4 மணி இருக்கலாம். அவர் தமது கச்சேரியிலிருந்து தமது உத்தியோக அலுவல்களை கவனித்திருந்த சமயத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த டெலிபோனில் கனகனவென்று மணி அடித்துக் கொண்டது. யாரோ தன்னோடு பேச விரும்புவதை உணர்ந்த பட்டாபிராம பிள்ளை உடனே டெலிபோனை எடுத்து வைத்துக்கொண்டு, யார் என்னை கூப்பிடுகிறது என்று வினவினார். டெலிபோன் வழியாக பேசிய மனிதர், ஐயா, தாங்கள் கலெக்டர் பட்டாபிராம பிள்ளைதானா என்றார். உடனே கலெக்டர், ஆம், நீங்கள் யார் என்று வினவினார். மற்றவர், நான் ஒரு போலீஸ் ஜவான், எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் கச்சேரியை சேர்ந்த சப்ஜெயிலிருந்து நான் இப்போது உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறேன் என்றார். உடனே கலெக்டர், ஓஹோ, அப்படியா, சரி, என்ன செய்தி? காணாமற் போன பையனை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று மிகுந்த ஆவலோடு வினவினார். அதற்கு அந்த மனிதர், இல்லை, இது வேறு விஷயம். இந்த சப்ஜெயிலில் ஒரு புதிய கைதி வந்திருக்கிறான். சர் சவலை ராமசாமி முதலியார் சத்திரத்தில் நேற்று ராத்திரி படுத்திருந்த இவன் தனக்கு பக்கத்தில் படுத்திருந்த ஒரு வழிப்போக்கருடைய கைவிரலில் இருந்த வைர மோதிரத்தை கழட்டி வாயில் போட்டுக்கொண்டு விளங்கிவிட்டானான். அந்த திருட்டு குற்றத்திற்காக இவனை பிடித்து இங்கே அடைத்திருக்கிறார்கள். அவனிடம் நான் தனியாக பேசி அவனுடைய மர்மத்தை எல்லாம் தந்திரமாக விசாரித்து அறிந்த காலத்தில் அவன் உங்களை பற்றி முக்கியமான ஒரு செய்தி தெரிவித்தான். கும்பகோணத்தில் உள்ள உங்கள் விரோதி ஒருவர் அவனை இங்கே அனுப்பினாராம். அவனுக்கு துணையாக இன்னும் பல ஆட்கள் வந்திருக்கிறார்களாம். உங்கள் வீட்டில் இன்று உங்கள் பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்களாம். அந்த முகூர்த்தம் நடக்காமல் செய்துவிடவோ அல்லது உங்களுக்கும் உங்களுடைய சம்பந்தி வீட்டாருக்கும் ஏதேனும் கெடுதல் செய்யவோ அவர்கள் எல்லோரும் வந்திருப்பதாக தெரிகிறது. உங்கள் சம்பந்தி வீட்டார் கோமளேஸ்வரன் பேட்டையில் இறங்கியிருக்கிறார்களாம். இந்த முரட்டு மனிதருடைய தலைவனான அவன் பிடிபட்டு போயிருந்தாலும் மற்றவர்கள் எப்படியும் தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவார்கள் போல தோன்றுகிறது. ஆகையால் நீங்கள் இன்று இரவு நேரமும் ஜாக்கிரதையாக இருங்கள். கோமளேஸ்வரன் பேட்டையில் உள்ளவர்களை உங்கள் பங்களாவிற்கே அழைத்துக் கொள்வதோடு இதை போலீஸ் கமிஷனருக்கு தெரிவித்து 50 போலீஸ் ஜவான்களை வருவித்து உங்கள் பங்களாவிற்கு இன்று இரவு முழுவதும் காவல் போட்டு வையுங்கள். இந்த விஷயத்தை அசட்டை செய்தால் உங்களுக்கு பெருத்த அபாயம் நேருவது நிச்சயம். நான் மறுபடியும் அந்த கைதியிடம் பேச்சு கொடுத்து விவரமான செய்திகளையெல்லாம் அவனிடத்திலிருந்து கிரகித்து மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகையால் நீங்களாவது போலீஸ் கமிஷனராவது இங்கே வரவும் கூடாது. இந்த கைதிக்கு எதிரில் இந்த பிரஸ்தாபத்தையே எடுக்கவும் கூடாது. இவனிடத்திலிருந்து நான் கிரகித்த விஷயத்தை மற்றவருக்கு தெரிவித்திருக்கிறேன் என்பது இவனுக்கு தெரிந்தால் இவன் அதற்கு மேல் எச்சரிப்படைந்து தன்னை பற்றி எந்த தகவலும் வெளியிட மாட்டான். ஆகையால் நாம் நிரம்பவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவசரம் அவசரம், ஏமாறினால் அபாயம் சம்பவிப்பது முக்காலும் தின்னும். மேஜிஸ்ட்ரேட் கைதிகளை பார்க்க இதோ வருகிறார். ஆகையால் நான் இங்கே நின்று மேலும் உங்களோடு பேச முடியவில்லை. நான் போகிறேன். மறுபடி உங்களை உங்களுடைய வீட்டில் இருக்கும் டெலிபோன் வழியாக கூப்பிடுகிறேன் என்றார். அதை கேட்ட பட்டாபிராம பிள்ளை, ஐயா, உங்களுடைய பெயர் என்ன என்றார். அதற்கு யாதொரு மறுமொழியும் கொடாமல் அந்த மனிதர் டெலிபோனை மூடிவிட்டு அப்பால் போய்விட்டது தெரிந்தது. அந்த மனிதர் கூறிய விபரீதமான செய்தியை கேட்டதனால் பட்டாபிராம பிள்ளையின் மனம் மிகுந்த கலவரமும் கவலையும் கொண்டு வருந்தியது. ஆதலால் அவர் அப்படியே சிறிது நேரம் தமது ஆசனத்தில் இருந்தபடி ஆழ்ந்து சிந்தனை செய்தார். அவரது தேகம் பதறிக் கொண்டிருந்தது. மனம் இன்னதென்று விவரிக்க இயலாத பெருத்த சஞ்சலத்தினால் உழப்பப்பட்டபடி இருந்தது. தாம் எவ்விதமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர் ஒருவித முடிவிற்கு வந்தவராய் மறுபடி டெலிபோன் அண்டை போய் அதை தமது பங்களாவில் இருந்த டெலிபோனோடு சேர்க்க செய்து அவ்விடத்திலிருந்த மனோன்மணியம்மாளை அழைத்து சற்று நேரத்திற்கு முன் போலீஸ் ஜவான் தமக்கு தெரிவித்த விபரீத செய்தியை அவளிடம் கூறியதன்றி தாம் உடனே போலீஸ் கமிஷனரிடம் போய் அன்றைய மாலையிலிருந்து இரவு முழுவதும்
தமது பங்களாவை பாதுகாப்பதற்கு ஏராளமான ஜவான்களை அனுப்ப செய்துவிட்டு நேராக கோமலேஸ்வரன் பேட்டைக்கு போய் வேலாயுதம் பிள்ளை முதலியோரை அழைத்து கொண்டு வர தீர்மானித்திருப்பதாகவும் கூறி முடித்த பின் தமது கச்சேரியை விட்டு புறப்பட்டு நேராக போலீஸ் கமிஷனரது கச்சேரியை நோக்கி போய்விட்டார். தனது தந்தை தெரிவித்த செய்தியை கேட்டவுடன் மனோன்மணி அம்மாள் திடுக்கிட்டு மிகுந்த கிளியும் குழப்பமும் அடைந்து விட்டாள். கொடிமுல்லை அம்மாளும் கோபாலசாமியும் வந்திருந்த அன்றைய தினம் இரவில் பல முரட்டு மனிதர்கள் தங்களது பங்களாவில் நுழைந்து வேலைக்காரர்களையும் டலாயத்துகளையும் அடித்து அட்டூழியம் செய்துவிட்டு போனது அவளது மனத்தில் நன்றாக பதிந்து அப்போதே நடப்பது போல இருந்தமையால் மறுபடியும் அவர்கள் வந்து தங்களுக்கு எவ்விதமான பொல்லாங்கை இழைப்பார்களோ என்ற திகிலும் நடுக்கமும் உண்டாகிவிட்டன. அதனால் ஏற்பட்ட கலக்கத்தை காட்டிலும் வேலாயுதம் பிள்ளை முதலியோர் தமது பங்களாவிற்கே வந்துவிடப் போகிறார்களே என்ற பயமும் அவர்கள் தனது நடையுடை பாவனைகளில் எவ்விதமான குற்றங்களைக் கண்டு தன்னை தூஷிப்பார்களோ என்ற கவலையும் 100 மடங்கு அதிகமாக எழுந்து அவளை வதைக்கத் தொடங்கின. முந்தடவையில் எதிரிகளை சேர்ந்த முரட்டு மனிதர்கள் நடு இரவில் திடீரென்று வந்தமையால் தாங்கள் அஜாக்கிரதையாக இருக்க நேர்ந்து விட்டதென்றும் இன்றைய தினம் முன்னாக எச்சரிக்கப்பட்டிருப்பதால் தனது தந்தை தக்க போலீஸ் பந்தோபஸ்துடன் வருவார். ஆதலால் அந்த முரடர்களால் தங்களுக்கு 2வது தடவை எவ்வித கெடுதலும் நேராதென்றும் அவள் சிறிது நேரத்தில் யூகித்துக் கொண்டாள். ஆகவே அவளது கவலையும் கவனமும் முக்கியமாக வேலாயுதம் பிள்ளை முதலியோரது வருகையை பற்றியதாகவே இருந்தன. தனக்கு கல்யாணமான பிறகு வேலாயுதம் பிள்ளை வீட்டார் தன்னை அன்பாகவும் மரியாதையாகவும் நடத்துவார்கள் என்று தனது தந்தை முதல் நாள் காலையில் தனக்கு உறுதி கூறினார். ஆனாலும் அவளது மனம் சமாதானம் அடையாமல் 2 தினங்களாய் தாமரை இலை நீர்த்துளி போல தத்தளித்துக் கொண்டே இருந்தது. தான் எப்படியாவது முயன்று அந்த கல்யாணம் நடவாவிதம் தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணமே அவளது மனத்தில் அடிக்கடி தோன்றி உறுதிப்பட்டு வந்தது. தனது தந்தை தன் மீது கோபம் கொள்ளாதபடி நயமாக அவரை தனது வழிக்கு திருப்புவதற்கு தான் எவ்வித தந்திரம் செய்யலாம் என்று சிந்தித்த வண்ணமாயிருந்தாள். வெள்ளிக்கிழமையாகிய அன்றைய தினம் தனக்கு நிச்சயதார்த்தம் நடத்த அவர்கள் தீர்மானித்திருந்தது தற்செயலாக எப்படி நின்று போய்விட்டதோ அதுபோலவே அந்த கல்யாண ஏற்பாடும் எப்படியாவது மாறிப்போக வேண்டும் என்று அவள் தியானம் செய்தபடி தனது பசி தாகங்களை அதிகமாய் பொருட்படுத்தாமல் படுத்திருந்த சமயத்தில் தனது தந்தையிடத்திலிருந்து அந்த விபரீத செய்தி வரவே, ஆகா, நம்முடைய தகப்பனார் மன்னார்குடியாரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே அழைத்து கொண்டு வந்து விடுவாரே, உடனே அவர்கள் வந்து என்னை பார்ப்பார்களே, நான் அவர்களிடம் கொண்டுள்ள அருவருப்பு எப்படியும் வெளிப்பட்டு போகுமே, நான் என்ன செய்யப் போகிறேன்? அவர்களிடம் நான் அவமரியாதையாக நடந்து கொண்டால் என் தகப்பனாருக்கு என் மேல் கோபமும் மனஸ்தாபமுமே உண்டாகுமே. நான் உடுத்தி கொண்டிருக்கும் இந்த வெள்ளை புடவையை கண்டால் இவர்களுக்கும் எவளாவது ஒரு தாசி பெண்ணின் நினைவல்லவா உண்டாகும். ஆகா, என்ன நாடு நம் தமிழ்நாடு, என்ன மனிதர்கள் நம் தமிழ் மக்கள். இவர்களுடைய அஞ்ஞான இருள் எப்போது விலகுமோ, இவர்களுடைய மூட நம்பிக்கைகளும் நடையுடை பாவனைகளும் எப்போது இவர்களை விட்டொழியுமோ தெரியவில்லையே. நிர்வாண தேசத்தில் ஆடை உடுத்தியவன் அசடென்ற பழமொழி நம்முடைய தேசத்து மனிதருக்கு தான் நன்றாக பொருந்துகிறது. மன்னார்குடியார் வீட்டு பெண் பிள்ளைகள் இங்கே வந்தவுடன் எப்படியும் என்னை பார்க்க வருவார்கள். நான் அவர்களை பார்க்காமல் ஏதாவது தந்திரம் செய்யலாம் என்றால் அது பலிக்காது போலிருக்கிறது. எனக்கு உடம்பு சரியாக இல்லை என்று கட்டிலில் துப்பட்டியால் உடம்பு முழுவதும் மூடிக்கொள்ளலாம் என்றாலோ எத்தனை நாட்கள் தான் படுத்திருக்க முடியும்? ஆகா, என்ன தர்ம சங்கடம் இது என்று தனது கைகளை பிசைத்து கொண்டு சஞ்சல கடலில் ஆழ்ந்தவளாய் 2 நாழிகை காலம் வரையில் படுத்திருந்த மனோன்மணி அம்மாள் கடிகாரத்தை பார்த்தாள். மாலை 6 மணி அடிக்கும் சமயமாக இருந்தது. அவளது மனம் பதறியது. இருதயம் தடதடவென்று அடித்து கொண்டது. கைகளும் கால்களும் உடம்பும் வெலவெலத்து சோர்ந்து மூளைக்கு மூளை தாறுமாறாய் சென்றன. ஏதோ நினைவை கொண்டவள் போல அவள் கட்டிலை விட்டெழுந்து அங்கும் இங்கும் 2-3 தடவை போய் வந்து உலாவிய பின்னர் மேஜையின் மீது கிடந்த கொத்து சாவியை தனது கையில் எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் போய் பக்கத்தில் இருந்த இன்னொரு அறைக்குள் நுழைந்து அவ்விடத்தில் ஒரு மூலையில் இருந்த ஒரு பெரிய பெட்டியை திறந்தாள். இறந்து போன அவளது தாயினால் உபயோகிக்கப்பட்டவையும் வெகு காலமாய் வாசனையூட்ட பெற்று பத்திரமாய் வைக்க பெற்றிருந்தவையுமான 5-6 பட்டு சேலைகளும் ஏராளமான ஆபரணங்களும் அந்த பெட்டிக்குள் காணப்பட்டன.
எல்லாவற்றிற்கும் மேலே இருந்ததும் வசீகரமான ஜரிகை தலைப்பை கொண்டதுமான நீலவர்ண புடவை ஒன்றை மனோன்மணியம்மாள் வெளியில் எடுத்து பிரித்து பார்த்தாள். அது பார்ப்பதற்கு நிறமும் அழகாகவே இருந்தது. உடனே மனோன்மணியம்மாள் தனது உடம்பில் இருந்த வெள்ளை ஆடைகளை விலக்கிவிட்டு அந்த நீலவர்ண பட்டாடையை உடுத்தி கொண்டாள். பெட்டியில் ஒரு அறைக்குள் காணப்பட்ட பல ரவிக்கைகளில் ரோஜா வர்ணம் உள்ள ஜரிகை ரவிக்கை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள். அவளது மனமே ஒருவித பிரமிப்பை அடைந்தது. தான் வெள்ளை ஆடை அணிந்திருந்த காலத்தில் இருந்ததை விட அப்போது 1000 மடங்கு மிக அழகாகவும் வசீகரமாகவும் இருப்பது போல அவளது மனத்திலேயே ஓர் உணர்ச்சி உண்டாயிற்று. உடனே அவள் குடிந்து பெட்டியில் இருந்த ஏராளமான வைர ஆபரணங்களில் பலவற்றை எடுத்து ஒவ்வொன்றாக அணிந்து கொண்டு பார்க்க பார்க்க தனது வனப்பும் வசீகரத்தன்மையும் அற்புதமாய் அதிகரித்து கொண்டே போவதாக அவளுக்கு தோன்றவே அவள் தனது தலை முதல் கால் வரையில் ஏராளமான ஆபரணங்களை அணிந்து கொண்டவளாய் சிறிது தூரத்திற்கப்பால் இருந்த நிலை கண்ணாடிக்கு எதிரில் போய் நின்று தனது புதிய வடிவத்தை பார்க்கவே அவள் தனது விழிகளையே நம்பாமல் 2-3 தரம் தனது விழிகளை கசக்கி விட்டுக்கொண்டு உற்று நோக்கி அப்படியே பிரமிப்படைந்து ஸ்தம்பித்து நின்று விட்டாள். ஆகா, இந்த அலங்காரம் எவ்வளவு அழகாயிருக்கிறது! சிவப்பாகவும் கொடி போலவும் இருக்கிற என் உடம்பை வெள்ளை மஸ்லின் புடவை அவ்வளவாக எடுத்து காட்டவில்லை. இந்த ஆடைகளும் நகைகளும் என் உடம்பின் அழகை 10,000 மடங்கு அதிகமாக அல்லவா எடுத்து காட்டுகின்றன. இந்த மன்னார்குடியார் வந்திருந்து விட்டு போகிற வரையில் நான் இப்படியே அலங்காரம் செய்து கொண்டிருந்தால் என்ன? அவர்கள் போன பிறகு வேண்டுமானால் நான் மறுபடி மஸ்லினை உடுத்திக் கொள்கிறேன் என்ற அந்த மடந்தை எண்ணமிட்டு இருந்த சமயத்தில், அம்மா அம்மா என்று வேலைக்காரி தன்னை அழைத்து கொண்டு வந்ததை கண்ட மனோன்மணியம்மாள் தான் புதிய விதமாய் மாறியிருந்ததை கருதி ஒருவித லஜ்ஜையும் சஞ்சலமும் அடைந்தவளாய் அவளை நோக்கி மிருதுவாக பேசத் தொடங்கி, ஏனம்மா, என்ன விசேஷம் என்றாள். உடனே வேலைக்காரி, மன்னார்குடியிலிருந்து வந்திருக்கும் புது சம்பந்திகளை அழைத்து கொண்டு எஜமானர் வந்துவிட்டார்கள். அவர்களுக்காக ஒழித்து விடப்பட்டிருக்கும் விடுதியில் அவர்கள் வந்திறங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு மாமியாராகப் போகிற அம்மாளும் அவர்களுடைய மூத்த மருமகளும் உங்களை பார்க்க இதோ வருகிறார்கள். உங்களோடு கூட இருந்து அவர்களை உபசரிக்கும்படி எஜமானர் என்னை அனுப்பினார்கள். வெள்ளை ஆடைகளை விலக்கிவிட்டு பட்டுப்புடவை முதலியவைகளை உபயோகிக்கும்படியும் எஜமானர் சொல்ல சொன்னார்கள். நான் சொல்வதற்கு முன் நீங்களே அதை செய்துவிட்டீர்கள். நல்லதாயிற்று. வாருங்கள், உங்களுடைய விடுதிக்கு போவோம். அவர்கள் வந்து விடுவார்கள் என்றாள். அதை கேட்ட மனோன்மணியம்மாள் தான் என்ன செய்வதென்பதை அறியாது மனக்குழப்பமும் கலக்கமும் சஞ்சலமும் அடைந்தாள். தான் வேண்டாம் வேண்டாம் என்று எவ்வளவுதான் விலகினாலும் மன்னார்குடியாரது சம்பந்தமாகியவரை தன்னை விடாமல் 4 பக்கங்களிலும் வந்து வளைத்து கொண்டிருக்கிறதே என்று அவள் நினைத்து வருந்தினாள். ஆனாலும் எப்படியாவது தான் பிரயாசைப்பட்டு அவர்கள் 2 நாள் இங்கே இருக்கும் வரையில் தான் அவர்களது மனப்போக்கின்படி இருந்துவிட்டு அவர்கள் போன பிறகு எப்படியாவது முயன்று அந்த கல்யாணத்தை தடுத்துவிட வேண்டும் என்ற முடிவை செய்து கொண்டவளாய் அவ்விடத்தை விட்டு வேலைக்காரியோடு தனது விடுதிக்கு போய் சேர்ந்தாள். வரப்போகிறவர்கள் நாற்காலி முதலிய உயர்வான ஆசனங்களில் உட்கார மாட்டார்கள் என்ற எண்ணம் தோன்றியது. ஆகையால் அவள் வேலைக்காரியை ஏவி தானும் உதவி செய்து அவ்விடத்தில் இருந்த நாற்காலிகளையும் சோபாவையும் அப்புறப்படுத்திவிட்டு ஒரு மூலையில் சுருட்டி நிறுத்தப்பட்டிருந்த பிரம்பம் பாய் ஒன்றை எடுத்து தரையில் விரித்து வைத்துவிட்டு ஜன்னலின் வழியாய் வெளியில் பார்த்தபடி சிறிது நேரம் பொறுத்திருக்க அடுத்த நிமிஷம் திரிபுர சுந்தரி அம்மாளும் வடிவாம்பாளும் அவர்களது வேலைக்காரியும் அங்கே வந்து சேர்ந்தனர். வேலைக்காரி தனது கையில் ஒரு பெருத்த வெள்ளி தாம்பாளத்தை வைத்திருந்தாள். அதில் 500 ரூபாய் விலையுள்ள வசீகரமான பட்டு சேலை ஒன்று, ஒவ்வொன்றும் 50 ரூபாய் விலை பெறத்தக்க 4 ரவிக்கை துண்டுகள், வெள்ளி கிண்ணங்களில் சந்தனம், குங்குமம், மஞ்சள் பொடி, வெற்றிலை, பாக்கு பழ வகைகள் முதலிய மங்களகரமான வஸ்துக்கள் ஏராளமாக நிறைந்திருந்தன. அவர்களை கண்டவுடன் மனோன்மணியம்மாளோடு இருந்த வேலைக்காரி ஓடோடியும் முன் சென்று வணக்க ஒடுக்கம் காட்டி மரியாதையாக அவர்களை வரவேற்று, வாருங்கள் வாருங்கள், இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று உவப்போடு உபசரிக்க அவளுக்கு பக்கத்தில் நாணத்தினாலும் அச்சத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டவளாய் மனோன்மணியம்மாள் குடிந்த தலையோடு அழகாய் நின்று தான் தனது வாயை திறந்து அவர்களோடு பேசலாமோ, அதுவும் தவறாய் முடியுமோ என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாதவளாய் தத்தளித்திருக்க அதை கண்ட திரிபுர சுந்தரியம்மாள் தனது மாமியார் வந்திருப்பதை கருதி அவள் உத்தம ஜாதி ஸ்திரீகளின் லட்சணப்படி நாணி குனிந்து நிற்கிறாள் என்று நினைத்து
வா கண்ணு, இப்படி இதோ உன்னுடைய அக்காள் வந்திருக்கிறாள். உன்னை எப்போது பார்க்கப் போகிறோம் என்று எனக்கும் உன் அக்காளுக்கும் இருந்த ஆவல் சொல்லி முடியாது. நேற்றும் முந்தைய நாளும் கெட்ட நாட்களாகிவிட்டன. இன்று நல்ல முகூர்த்த நாள். நாம் கூடியிருந்தபடி நிச்சயதார்த்தம் இன்று நடந்திருந்தால் அந்த வைபவம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அது இப்போது கைகூடாவிட்டாலும் இந்த சுப காலத்தில் வந்து உன்னையாவது பார்க்க வேண்டும் என்ற நினைவோடு இங்கே வர நாங்களே தயாராக இருந்தோம். அதற்குள் உன் தந்தையாரே வந்தார்கள். உடனே புறப்பட்டு நாங்களும் வந்தோம். வா அம்மா, இப்படி வந்து இந்த மங்களகரமான வஸ்துக்களை உன் கையாலேயே வாங்கி அப்பால் வைத்தங்கமே என்று கரை புரண்டோடிய வாஞ்சையோடு கூற மனோன்மணி அம்மாள் திக்பிரமை கொண்டு சிறிது நேரம் திணறி நின்று விட்டாள். அவர்கள் அநாகரிகர்களான மனிதர்கள் என்று நினைத்ததற்கு மாறாக அவர்கள் அன்பின் வடிவாகவும் மரியாதைக்கு உற்பத்தி ஸ்தானம் போலவும் நற்குணங்களுக்கே பீடிகை போலவும் இருந்ததைக் காண அவள் அவர்களிடம் கொண்டிருந்த வெறுப்பில் சிறிதளவு விலகியது. அவர்கள் ஏதாவது மரியாதை பொருள்களை கொடுத்தால் அதை எப்படி வாங்குவதென்பதை சற்று நேரத்திற்கு முன் வேலைக்காரி மனோன்மணி அம்மாளுக்கு சொல்லி வைத்திருந்தாள். ஆதலால் அந்த மடந்தை தன்னை முற்றிலும் மறந்து வேலைக்காரி சொன்னது போல மிருதுத்தன்மையே வடிவெடுத்தது போல நடந்து சென்று தனக்கு எதிரில் நின்ற திரிபுர சுந்தரி அம்மாளின் முன் மண்டியிட்டு நமஸ்காரம் செய்ய திரிபுர சுந்தரி அம்மாள் அளவற்ற மகிழ்ச்சியும் குதூகலமும் பூரிப்பும் அடைந்து, அம்மா, நீ மகாராஜியாய் தீர்க்க சுமங்கலியாய் சிரஞ்சீவியாய் வாழ வேண்டும் என்று ஆசிர்வதித்தாள். அதை கேட்டுக்கொண்ட நமது மனோன்மணி அம்மாள் பக்கத்தில் நின்ற வடிவாம்பாளுக்கு எதிரிலும் சென்று அவளுக்கும் நமஸ்காரம் செய்ய எத்தனித்தாள். உடனே வடிவாம்பாள் மிகுந்த வாத்சல்யத்தோடு, அம்மா, எனக்கு கூடவா நீ நமஸ்காரம் செய்ய வேண்டும்? வேண்டாம் அம்மா, இந்த தட்டை வாங்கிக்கொள் என்று கூறி அவள் தன்னை நமஸ்கரிக்காமல் தடுத்து வேலைக்காரியிடத்தில் இருந்த தட்டை வாங்கி மனோன்மணி அம்மாளிடம் கொடுக்க அவள் அதை வாங்கி தனது வேலைக்காரியினிடம் கொடுத்தாள். அவள் அவ்வாறு பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டதை கண்ட திரிபுர சுந்தரி அம்மாளும் வடிவாம்பாளும் மனம் கொள்ளா மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைந்தவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து தமது திருப்தியை வெளியிட்டுக் கொண்டனர். பட்டாபிராம பிள்ளை தமது குமாரத்தியை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் என்று மாத்திரம் அவர்கள் கேள்வியுற்றிருந்தனர். ஆதலால் அவ்வளவு அதிகமாய் படித்திருப்பவளும் மிகுந்த செல்வாக்கு, அளவற்ற செல்வம், உன்னத பதவி முதலியவற்றிற்கு அதிபதியான ஒரு செல்வ சீமானது ஏக புத்திரியாய் இருப்பவளுமான மனோன்மணியம்மாள் அகம்பாவம், ஆடம்பரம், பதற்றம் முதலிய துர்குணங்களே இன்றி சுத்த சாத்வீக வடிவாய் நிரம்பவும் பணிவாக தங்களிடம் நடந்து கொள்வதைக் காண திரிபுர சுந்தரி அம்மாளின் உள்ளம் குளிர்ந்தது. தங்களுக்கு வந்து வாய்த்துள்ள மூத்த மருமகளைப் போலவே அவளும் விலையில்லா மாணிக்கம் போன்றவள் என்றும் கந்தசாமி நல்ல அதிர்ஷ்டசாலி என்றும் உடனே தீர்மானித்துக் கொண்டு நெக்கு நெக்கு உருகி தன்னை மறந்து நிற்க மறுபடியும் மனோன்மணி அம்மாளது வேலைக்காரி, தாங்கள் உட்கார்ந்து கொள்ளாமலே நிற்கிறீர்களே, பெண் தங்களோடு பேசுவதற்கு அஞ்சுகிறது. வேறு பெரியவர்கள் யாரும் இல்லை. ஆகையால் தங்களை தக்கபடி உபசரிக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இந்த குழந்தையை சேர்ந்ததாயிருந்தாலும் தாங்கள் மாமியார் ஆகப் போகிறவர்கள் என்ற லஜ்ஜையினால் குழந்தை வாயை திறந்து பேச மாட்டாமல் தவிக்கிறது. பிள்ளை வீட்டிற்கு எப்படி நீங்களே தலைமை வகித்து எல்லா காரியங்களையும் நடத்துவீர்களோ அதுபோல இவ்விடத்திலும் நீங்களே முதன்மையானவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகையால் எல்லாவற்றையும் நீங்கள்தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டி நடத்தி கொண்டு போக வேண்டும். நீங்கள் முதலில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நிரம்பவும் பணிவாக உபசார மொழிகள் கூறினாள். அப்போது வடிவாம்பாள் தனது மாமியாரை நோக்கி, நீங்கள் உட்கார்ந்து மனோன்மணி அம்மாளிடம் பேசிக்கொண்டிருங்கள். நான் போய் ராத்திரிக்கு வேண்டிய பலகாரங்களை தயார் செய்ய ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினாள். உடனே திரிபுர சுந்தரி அம்மாள், நான் இப்போது உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது சரியல்ல. மனோன்மணி அம்மாள் இப்போதுதான் முதலாக நம்மை பார்ப்பதால் அவள் நேரமும் கிளேசப்படுகிறாள். இந்த நிலைமையில் அவள் நம்மிடம் சரியாய் பேச முடியாது. அவள் அதிகமாய் பேசும்படி நாம் இப்போது செய்வது அவளை உபதிரவிப்பது போல இருக்கும். அதுவும் அன்றி எனக்கு அவசரமான வேலையும் இருக்கிறது. எஜமானருக்கு மத்தியானமே உடம்பு சரியாக இல்லை. அவருக்கு எது இதமான பலகாரம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டுதான் நாம் அதை தயாரிக்க வேண்டும். அதற்கு நானே போக வேண்டும். மனோன்மணி அம்மாள் தன்னுடைய வழக்கப்படி சுயேட்சையாக இருக்கட்டும் என்று அன்பாக கூறிய பின் மனோன்மணி அம்மாளை ஆசையோடு இன்னொரு முறை பார்த்து, அம்மா, நீ இரு, நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன்
என்று கூறிய வண்ணம் வடிவாம்பாளையும் தனது வேலைக்காரியையும் அழைத்து கொண்டு அவ்விடத்தை விட்டு தாங்கள் இறங்கியிருந்த பக்கத்து விடுதிக்கு சென்றுவிட்டாள். தங்களுக்காக ஒழித்து விடப்பட்டிருந்த வசதியான விடுதியில் வேலாயுதம் பிள்ளையும் அவரை சேர்ந்த மற்றவர்களும் அன்றைய இரவில் நிரம்பவும் சௌகரியமாக இருந்தனர். அன்றைய தினம் மாலையில் பட்டாபிராம பிள்ளை போலீஸ் கமிஷனரிடம் போய் பேசிவிட்டு வந்த பின் மாலை 6 மணிக்கு 50 போலீஸ் ஜவான்கள் கத்தி, துப்பாக்கி முதலிய பாதுகாப்புகளுடன் வந்து அவர்களது பங்களாவை சுற்றிலும் நின்று நிரம்பவும் விழிப்பாகவும் எச்சரிப்பாகவும் அந்த இரவு முழுவதும் காவல் காத்திருந்தனர். ஆயினும் பட்டாபிராம பிள்ளை, வேலாயுதம் பிள்ளை, கண்ணப்பா ஆகிய எல்லோரும் இரவில் எவ்விதமான விபரீத சம்பவம் நேருமோ என்று மிகுந்த கவலையும் கலக்கமும் கொண்டு தூக்கமே பிடியாதவர்களாய் விழித்திருந்தே அந்த இரவை போக்கினர். பெண் பாலாரும் கவலை கொண்டு வருந்தி வெகு நேரம் வரையில் விழித்திருந்து பிறகு மெய் மறந்து தூங்குவதும் அல்லல் பட்டு விழித்துக் கொள்வதுமாய் அந்த இரவை கடத்தினர். மறுநாள் காலையில் எல்லோரும் தமது காலை கடன்களை முடித்துக்கொள்ள பட்டாபிராம பிள்ளை, வேலாயுதம் பிள்ளை முதலியோர் இருந்த இடத்திற்கு போய், அண்ணா, போலீஸ் ஜவான்கள் நேற்று இரவு முழுவதும் கண் கொட்டாமல் நிரம்பவும் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்து கொண்டிருந்தார்களாம். எதிரியை சேர்ந்த மனிதர்கள் யாரும் வரவே இல்லையாம். நாம் காவல் போட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு வராமல் இருந்து விட்டார்களோ அல்லது அந்த கைதி ஜவானிடம் சொன்னதுதான் பொய்யான தகவலோ உண்மை என்னதென்று தெரியவில்லை. இருந்தாலும் இன்னும் சில தினங்கள் வரையில் போலீஸ் ஜவான்களில் 10 பேர் இரவில் வந்து காவல் காத்திருக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களுடன் கூடவே இருக்க எண்ணுகிறேன். ஆகையால் கச்சேரிக்கு போகாமல் இருக்கும்படி ரஜாவுக்கு எழுதிவிட்டேன். இன்றைக்கு அந்த கோபாலசாமியின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நான் போய் பார்த்துவிட்டு போலீஸ் கமிஷனரையும் கண்டு பேசிவிட்டு வருகிறேன். அதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம் செய்து கொள்ள எண்ணுகிறேன். நம்முடைய பிள்ளையாண்டான் காணாமல் போயிருப்பதனால் நாம் எல்லோரும் நிரம்பவும் கவலை கொண்டு சஞ்சலப்பட்டு உழலுகிறோம். எங்களை விட நீங்கள் எல்லோரும் இன்னும் 10,000 மடங்கு அதிகமாய் துயரக்கடலில் மூழ்கி கிடக்கிறீர்கள். நேற்று நாம் செய்ய எத்தனித்த சுப காரியம் நிறைவேறாமல் போனது ஒரு பக்கத்தில் மனசில் உறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அசந்தர்ப்ப வேளையில் நாம் சந்தோஷகரமான காரியம் எதையும் செய்ய நம்முடைய மனம் இடம் தராது. இருந்தாலும் நான் எவ்வளவுதான் தவம் செய்தாலும் தங்களை போன்ற உத்தமர்கள் என் குடிசைக்கு விஜயம் செய்வது மகா அரிதான சம்பவம். தாங்கள் தங்களுடைய வேலைக்காரரை விட்டு செய்ய சொல்லும் ரசம் அன்னத்தை நான் என்னுடைய வேலைக்காரர்களை விட்டு தயாரிக்க சொல்கிறேன். தாங்கள் எல்லோரும் இன்று என்னோடு போஜனம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை. இன்று சனிக்கிழமை, ஸ்திர வாரம். இன்று நாம் ஆரம்பிக்கும் இந்த சுபகாரியம் எப்போதும் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஆகையால் தாங்கள் இதை மறுக்காமல் என் விருப்பத்தை பூர்த்தி செய்து என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நிரம்பவும் பணிவாக கூறினார். அதை கேட்ட வேலாயுத பிள்ளை, தம்பி, நீங்கள் செய்ய பிரியப்படுவது நியாயமான காரியமே. நாம் சாப்பிடுவதை எங்கே சாப்பிட்டால் என்ன? அதை பற்றி எனக்கு யாதொரு ஆட்சேபனையும் இல்லை. ஆயினும் நேற்று ராத்திரி நானும் என் மனிதர்களும் கலந்து பேசி ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கால பலன் சரியாக இல்லை. நாம் எதிர்பார்க்காத துன்பங்கள் எல்லாம் வந்து நேருகின்றன. பையனை பற்றிய தகவல் எதுவுமே தெரியவில்லை. அவன் உயிரோடு சேமமாயிருக்கிறான் என்ற ஒரு விஷயம் நமக்கு முதலில் தெரிந்தால் அதுவே போதும் என்று நாங்கள் ஆவல் படுகிறோம். ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. எங்களுடைய மனம் தாமரை இலை நீர்த்துளி போல தவித்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது போய் தேடுவோம் அல்லது ஏதாவது முயற்சி செய்வோம் என்றால் எங்கே போவது, என்ன செய்வதென்பது தெரியவில்லை. நமக்காக போலீசார் எல்லோரும் பாடுபடுகிறார்கள். அதுவும் அன்றி முக்கியமாக எங்களுடைய சிரமத்தை எல்லாம் நீங்களே ஏற்று எங்களால் செய்ய முடியாததை விட 1000 மடங்கு அதிகமான பிரயத்தனங்களை செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு நிமிஷம் கழிவதும் விஷம் தலைக்கேறுவது போல எங்களுடைய மனவேதனை அக்ஷயமாய் பெருகிக் கொண்டே போகிறது. இந்த 3 தினங்களாய் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் கூட ஆகாரம் செய்யாமல் வியாக்குலப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கெட்ட காலத்திற்கு சாந்தியாக இன்று முதல் 3 தினங்களுக்கு நான் சுத்த பட்டினியாயிருந்து சிவபூசை செய்ய தீர்மானித்திருக்கிறேன். நான் பட்டினியாயிருக்கையில் மற்றவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஏதாவது பலகாரம் செய்வார்கள். இந்த 3 தினங்களும் கழிவதற்குள் நமக்கு ஈசன் அருள் பிறந்து பையன் அகப்பட்டு போவானாகில் உங்களுடைய பிரியத்தை
நாங்கள் எல்லோரும் வட்டியும் முதலுமாக பூர்த்தி செய்து வைக்கிறோம். நான் வரும்போது என் பூஜை பெட்டியையும் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பூஜை விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். எனக்கு தினம் ஒன்றுக்கு அர்ச்சனைக்கு ஒரு வண்டி புஷ்பம் வேண்டும். முதல் நாள் பாரிஜாத புஷ்பம், 2ஆம் நாள் மல்லிகை புஷ்பம், 3ஆம் நாள் ரோஜா புஷ்பம். இம்மாதிரி 3 தினசு புஷ்பங்களாய் வரவழைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் நான் உங்களிடம் கோருவது என்றார். அதை கேட்ட பட்டாபிராம பிள்ளை அவரது நோக்கம் போல நடந்து கொள்ள தீர்மானித்து அவ்வாறே புஷ்பம் தயாரித்து தருவதாய் சொல்லி விடை பெற்று கொண்டு போய்விட்டார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.